தியானம் பற்றி பேசுவோம். தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துதல். உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ண அலைகளை சமன் செய்து உள்நோக்கி பயணம் செய்து தங்களை தாங்களே உணர்ந்து கொள்வதுதான் தியானம். தங்களை தாங்களே உணர்ந்து கொண்ட ஒருவர் இறைவனுக்கு அவரும் இறைவனும் ஒன்றே, அத்வைத்தம். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு கடல் பரப்பையோ ஏதேனும் ஒரு மிகப்பெரிய நீர் பரப்பையோ கற்பனை செய்து கொள்ளுங்கள். கடலின் மேல் உள்ள பரப்பு எப்பொழுதும் காற்று, மழை, வெயில் என வளிமண்டலத்துடன் தொடர்புள்ளது, வெளி உலகுடன் தொடர்புள்ளது. இது தவிர மனித மற்றும் மற்ற வகையான விஷயங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்கள். கடலின் மேற்பரப்பின் மேல் கப்பல் செல்கிறது, மனிதரின் நடவடிக்கைகள், ஹியூமன் பீயிங்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்களின் நடவடிக்கைகளும் கடற்பரப்பின் மேல் உள்ளது. கடற்பரப்பின் மேல் ஏதேனும் ஒரு விஷயம் வெளி உலகுடன் தொடர்புடன் உள்ளதாக எப்பொழுதுமே உள்ளது. எப்படிப்பட்ட சில நேரம் புயல் வருகிறது, அப்பொழுது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதிகப்படியான காற்று அலைகளை மேல் நோக்கி எழுப்புகிறது. இது மிகப்பெரிய அறிவியல். இதில் ஒன்று பெரிய விஷயம் இல்லை. இதை நீங்கள் தியானத்துடன் ஒப்பிடும்பொழுது அடித்து கொண்டு வரும் மிக வேகமான மிக வலிமை வாய்ந்த காற்று தண்ணீர் பரப்பை மேல் நோக்கி எழுப்புகிறது. இது போன்ற விஷயங்கள் தான் நம் மனநிலையிலும் உள்ளது. வெளியிலிருந்து வரும் பல வகையான துன்பங்களும் துயரங்களும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி புயலை போன்று தாக்கக்கூடிய சக்தி உள்ள விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடப்பது உண்டு. புயலுக்கு பின் அமைதி என்பது, புயல் ஓய்ந்த பின் அமைதியாக இருக்கலாம், ஆனால் புயல் அடித்த இடம் அமைதியுடன் காணப்படுவதில்லை. இழப்புகள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் பல வகையான இழப்புகள். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடலின் மேற்பரப்பு எப்பொழுதும் சீற்றத்துடன் காணப்படுகிறது, ஏனெனில் வெளி உலகுடன் தொடர்புள்ளது. இதன் அடியில் எப்பொழுதும் அமைதியாகவும் மிக மிக அமைதியாகவும் ஒரு எந்தவித சலனமும் இன்றி அமைதியாக உள்ளது. இது போன்று நம் மனநிலையை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதும் வெளி உலகுடன் தொடர்பு கொண்டுள்ளோம். நம்மளுடைய எண்ண அலைகள் அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் விஷயங்கள் அந்த எண்ண அலைகளை மேல் நோக்கி எழுப்புகிறது. அதிகப்படியான அழுத்தம், இரத்த அழுத்தம், மன அழுத்தம், காற்றில் உண்டாக்கப்படும் குறைந்த நிலை தாழ்வு அழுத்தம், இது போன்றுதான் மனநிலையிலும் அதே அழுத்தம்,
அதிகப்படியாக உணரப்படும். இது மிகவும் இயல்பானது, தடுக்க இயலாது. ஏதேனும் துன்பம் நேர்கையில் அதிக வலிமை உள்ள காற்று எப்படி அலைகளை மேல் நோக்கி எழுப்புகிறதோ அது போன்று மனதிலும் என்ன அலைகள் மேல் நோக்கி எழும்பும். இதில் இன்னொரு விஷயமும் உண்டு. அறிவியல் படி நோக்கினால் கடலின் அடியில் அதிக சீற்றத்துடன் காணப்படக்கூடிய எரிமலைகள் உள்ளன. டார்மண்ட், ஆக்டிவ், எக்ஸ்டிங்க்ட் என்று பல வகைகள் உள்ளன. அதில் முக்கியமாக 3 வகைகள்: டார்மண்ட், ஆக்டிவ், எக்ஸ்டிங்க்ட். எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய ஆக்டிவ் நிலையில் உள்ளது ஒரு வகை. என்றோ ஒரு நாள் வெடிக்கப் போகிறது என்று எண்ணக்கூடிய இன்னொரு வகை. இனிமேல் இதில் ஒன்றும் வெடிப்பதற்கு இல்லை, இது ஒரு வீண் விஷயம், முடிந்துவிட்டது. மிகப்பெரிய பள்ளத்துடன் காணப்படும் கிரேட்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்புடன் கூடிய ஒரு விஷயத்தை தாங்கி உள்ள ஒரு அமைப்பு, எல்லாம் முடிந்துவிட்ட எக்ஸ்டிங்க்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தோற்றத்தை உடைய எரிமலை. அதில் எரிவதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது. அதன் வடுக்களை ஏந்தி மனிதர்களின் மனதில் உடம்பில் ஏற்படும் வடுக்களை போல எல்லாம் முடிந்த நிலையில் உள்ள அந்த வல்கனோ கிரேட்டரை தாங்கி ஐயோ பாவமாக நிற்கிறது. இதில் என்ன விஷயம் என்றால், அதிலிருந்து வெளியேறிய விஷயங்கள் நிலப்பரப்பை மிகவும் மேம்படுத்தி, அதிலிருந்து வெளியேறிய விஷயங்கள் மிகவும் கனிமத்துவம் வாய்ந்தவை. இது எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், கடலின் அடியில் உள்ள விஷயங்களிலிருந்து வெளிப்படும் விஷயங்கள் சுனாமி என்ற பேரலையை, ஆழிப்பேரலையை உண்டாக்குகிறது. அது உள்ளிருந்து வருவது. வெளியிலிருந்து வரும் கடலின் மேற்பரப்பு வெளியிலிருந்து சீற்றங்களை உருவாக்குகிறது. வெளியிலிருந்து வரும் விசை கடலின் மேற்பரப்பில் உள்ள சீற்றத்தை உருவாக்குகிறது. அதுபோல கடலில் உள்ளிருக்கும் எரிமலை போன்ற விஷயங்கள் அதனாலும் நில அதிர்வுக்கு உள்ளாகி எல்லாமே. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், பூமியானது அழகான ஒரு உருண்டை என்பது தெரியும். குளோப் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி, இதன் மேற்பரப்பில் உள்ள விஷயங்கள் பால் கொதிப்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பால் என்ற விஷயம் ஒரு லிக்விட், திரவ நிலையில் உள்ள ஒரு பொருள். அப்படிப்பட்ட பால் கொதித்து மேலே எழும்பி அடங்கும் பொழுது அதில் மிதக்கும் ஏடு மிகவும் பாலை விட அடர்த்தியானது, சாலிட் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் சர்ஃபேஸ் டென்ஷன் போல இந்த சாலிடான ஒரு விஷயம் பாலில் மிதக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! பால் என்பது திரவ நிலையில் உள்ள ஒரு பொருள்.
அதன் மேல் ஏடு என்று சொல்லக்கூடிய ஒரு அடர்த்தியான பொருள் மிதக்கிறது. அது போலதான் பூமியும். பூமியைக்குள்ளிருப்பது திரவ நிலையில் உள்ள ஒரு விஷயங்கள். மேக்மா என்று போர் என்று உள்ளே உள்ளே செல்ல செல்ல எல்லாம் வெறும் திரவ நிலையில் உள்ள விஷயம். அதன் மேல் ஏடு மிதப்பது போல், பால் ஏடு மிதப்பது போல் பூமியின் மேற்பரப்பில் தட்டுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதுபோ கடலும் அதில் விதிவிலக்கல்ல. கடலுமே அதில் மிதக்கிறது. ஏனெனில் கடலுக்கு அடியில் உள்ள விஷயம் நிலப்பரப்பு. அதன் கீழ் உள்ள விஷயங்கள் சாதாரண பகுதியில் உள்ள விஷயங்களைப் போலவே பொதுவானது. சில விஷயங்களை தவிர எல்லாமே பொதுவானது. இது போன்று உள்ளிருந்து கிளம்பக்கூடிய எழுச்சிகள், உள்ளிருந்து கிளம்பக்கூடிய மிக அதிகமான ஒரு சீற்றங்கள், எண்ண ஓட்டங்கள், நாம சிந்தித்து கொண்டு கற்பனையில் உருவாகின்ற விஷயங்கள். அதுபோல அது மட்டுமல்லாது, ஒரு விஷயத்தை மேல் நோக்கி, அதாவது அதிகப்படியாக சிந்திக்கும் பொழுது உள்ளிருந்து அதிகப்படியான சக்தியை எடுத்துக்கொள்கிறது. இருவராக இதை பாருங்கள். தியான நிலைக்கு உட்படும் முன்னர் முதல் நிலை எப்பொழுதும் கடலின் மேல் உள்ள பரப்பு வெளி உலகுடன் தொடர்பு உள்ளது. நாம் எப்பொழுதும் வெளி உலகுடன் தொடர்பு கொண்டுள்ளோம். கடலின் கீழ்பரப்பு அமைதியானது. ஆனால் அதற்கு அடியில் உள்ள பரப்பு நில அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய வல்கனோஸ் என்று சொல்லக்கூடிய எரிமலைகளை கொண்டுள்ளது. அதனால் இந்த நடுவில் உள்ள இந்த கடல் அமைப்பானது 2 வகையிலும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அது போலவே நம் உடல்நிலையும் மனநிலையும். வெளியிலிருந்து வரும் விஷயங்கள் உடலில் உள்ள திரவ நிலைகள், ஹார்மோன்கள், போல பல வகையான மாற்றங்கள், டிஸார்டர், நோய்கள், ஏதேனும் ஒரு உறுப்பு செயல் இழப்பு, அதுதான் டிஸார்டர் என்று சொல்கிறேன். இது மாதிரியான பல விஷயங்கள் உடலில் உண்டாகக்கூடிய விஷயங்கள் நாம் வெளி உலகுடன் தொடர்புடையதால் அதிலிருந்து பெறப்படும் விஷயங்கள். இது இரண்டுமே நம்மளுடைய மனநிலையை மிக எளிதாக பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியவை. அதனால் தியானம் மேற்கொள்ளும் பொழுது ஆகையால் தான் நம் முன்னோர்கள் இரண்டையும் பிரித்து வைக்கவில்லை. யோகம் என்பது செய்யும் செயல் சிறப்பாக செய்வதே யோகம். அது போன்ற விஷயத்தில் தியானம், யோகம் இரண்டையும் ஒருநிலைப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி உடல் வலுவாக இருக்க வேண்டும். உடல் வலுவாக்க ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், இது மாதிரியான விஷயங்கள் உடலை உறுதிப்படுத்தி உள்ளிருக்கும் உறுப்புகளை திடம் செய்து, உங்களுடைய உடம்பு என்பது ஒரு பாத்திரம் போல. எது வேணாலும் ஓடக்கூடிய விஷயம். இல்லையெனில் இப்படி யோசித்து பாருங்க. களிமண் போல. களிமண்ணை பிசைந்து உருவாக்கிய, அதாவது இன்னொரு விஷயத்திற்கு செல்கிறேன். நான் குஜராத் சென்ற பொழுது
ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் நடத்தும் கெஸ்ட் ஹவுஸ் ட்ரிப் அட்வைசரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒரு தங்கும் விடுதி, அங்கு தங்கும் விடுதி தனி, அந்த ஒரு என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர்களுடைய ஒரு பகுதி நூதன முறையில் பாரம்பரிய முறைகளை பின்பற்றி நூதன முறையில் களிமண் டெரகோட்டா என்று சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து விற்பனை செய்கிறார்கள். அந்த ஒரு இடத்திற்கே உரிதான பாட்டரி என்று சொல்லக்கூடிய மட்பாண்ட கலையை பாதுகாக்க பிரிசர்வ் செய்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக வரும் விஷயங்களை பாதுகாக்க வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது. அந்த நிறுவனம் இந்த மாதிரி ஒரு மட்பாண்ட கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கென்று ஒரு இடம் கொடுத்து அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்கிறார்கள். இதில் எனக்கு மட்பாண்டம் என்கிற கலை ஒரே ஒரு நாள் அதை நான் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. காலை முதல் மாலை வரை விடாது சாப்பிடும் நேரம் தவிர முழுவதுமாக அதில் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு திரு மீரா கொராடியா நிறுவன அப்பொழுது இருந்த டைரக்டர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருடைய வழிநடத்தலின்படி, அதாவது மட்பாண்ட கலைஞரின் வழிநடத்தலின்படி ஒரு நாள் நான் அதை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், மிகவும் மிருதுவான அந்த களிமண், அதை எழுப்பி ஒரு விஷயத்தை உருவாக்க, ஒரு பானையோ ஏதோ ஒரு பூச்சாடியோ ஏதோ ஒன்று உருவாக்க வேண்டுமெனில் அந்த களிமண்ணை மிக மிக மிருதுவான அந்த களிமண்ணை ஓங்கி அந்த சக்கரத்தில் அடித்து உங்களுடைய உடம்பில் உள்ள அத்தனை திறனையும் அதில் அழுத்தி அதை மேல் எழுப்ப வேண்டும். மட்பாண்டம் செய்பவர்களை பற்றி அவ்வளவாக எனக்கு தெரியாது. ஆனால் அது ஏதோ ஒரு சுலபமான விஷயமாக நம்மளுடைய கண்ணிற்கு முன்னால் இத்தனை நாள் எனக்கு தெரிந்தது. மிக ஒரு சுலபமான விஷயம் போல. ஒரு சக்கரத்தில் சுற்றினால் அதில் தானாக எழும்பி வருகிறது. அந்த விஷயம் அப்படி இல்லை. அந்த மண்ணை வலுவாக ஓங்கி அடித்து அதிலிருந்து உங்களுடைய முழு திறனையும் செலுத்தி இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் போட்டு அதை நல்ல அழுத்தனால நெகத்துல இருக்க இந்த எல்லாம் உள்ள இருக்கிறது எல்லாம் அந்த மிக நுண்ணிய வெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் வெடித்து விட்டது. உள்ள எல்லாம் கருப்பா மண் அல்ல, உள்ளிருக்கும் வெயின்ஸ் வெடிக்கிற அளவுக்கு அழுத்த வேண்டியிருக்கு. அப்படி அழுத்தி மேல எழுப்பணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை அதை எழுப்பும் போது அப்படியே ஸ்லோவா எவ்வளோ நீங்க விசையும் திடமும் கொடுத்தீங்களோ அதில்
1/100 கூட கொடுக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையா அதை அப்படியே அதை கையாளணும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா உடஞ்சிரும், சுத்தமாக பிடிக்கலனாலும் கீழே விழுந்துரும். ஏன்னா சக்கரை சுற்றிக்கிட்டே இருக்கு மாதிரி நம்ம வாழ்க்கை சக்கரை சுற்றிக்கிட்டே இருக்கு. ரொம்ப அழுத்துனா உடஞ்சிரும், அழுத்தாம போகிற போக்கில் விட்டுட்டாலும் உடஞ்சிரும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது போல அது சூடாத களிமண் பாத்திரத்தில் சமைக்க முடியுமா? ஏதேனும் செய்ய முடியுமா? எளிதில் உடையக்கூடிய, எதையும் ஈர்த்து கொள்ளாத, தாங்கிக் கொள்ளாத ஒரு ஈரமான ஒரு பாத்திரம். ஏனெனில் அதில் உள்ள காற்று துளைகள் நீர் காய்ந்த பிறகும் காற்று துளைகள் அதை சுற்றி இருக்கிறது. காற்று துளைகள் அப்படிப்பட்ட பாத்திரத்தை மிக மிக அதிகமான ஷெல்ஸ், அதாவது இருப்பதிலேயே எனக்கு அவ்வளவாக ஞாபகம் இல்லை, அதிகப்படியான ஒரு வெப்பநிலைக்கு கொண்டு சென்று அதை சூடு செய்கிறார்கள். அந்த மொத்த ஈரப்பதமும் உறிந்து எடுத்துக்கொண்டு அத்தனை காற்று துளைகளும் இறுக்கமாகி ஒன்றுடன் ஒன்று காற்று துளைகள் இல்லாத ஒரு விஷயமாக அத்தனையும் இறுகி சுட்டமண் என்று சொல்கிறோம். சுட்டமண் ஒரு பானை, சுட்ட பாத்திரம், சுட்ட பானை. சுட்ட பானையில் சமைக்க முடியும், தண்ணீர் வைத்துக் கொள்ள முடியும். இவ்வளவு சுட்ட பிறகும் அதில் உள்ள நீர்த்துளிகள், காற்று துளைகள் வெளிப்பரப்புடன் ஒருவித சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. பானையை சுடும் பொழுது என்ன ஆகிறது என்பது ஒரு அறிவியல். ஆனால் நாம் அந்த அறிவியலுக்கு செல்லவில்லை, மன அறிவியலுக்கு செல்வோம். ஒரு பானை சுடும் வரையில் மிக அதிகமான சூடு, வெப்பம் உள்ளாக்கப்பட்ட அந்த பானை, சுட்ட பானை, அது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும். அதே நேரம் உடையக்கூடியது. திடமாகவும் இருக்கிற விஷயம் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். சாப்பாடு செய்ய முடியும், தண்ணீரை வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரம் அது உடையக்கூடிய. அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையும் அவ்வளவே. அப்போல அதிகப்படியான மன அதிர்ச்சி, மன விஷயங்களுக்கு ஆளாகினால் நம்முடைய வாழ்க்கை உடைந்துவிடும். ஆனால் தியான நிலையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் அதே அளவான ஆற்றலையும் அதே அளவான ஒரு வெப்பத்திற்கு மனநிலை கொண்டு செல்ல வேண்டும். சூடு பண்றோன்னு அர்த்தம் இல்லை, மனதை சூடுபடுத்துவது. அதிக தாக்கம், வெப்பம், பக்குவப்படுத்துதல், பதப்படுத்துதல், அது போன்ற வார்த்தைகளில் இறை சிந்தனைக்கு சென்று விட்ட மனது சுட்ட பானைக்கு சமம். திரும்பவும் அது ஈர நிலைக்கு போவது இல்லை. ஒரு முறை சுட்டு விட்டால் பானை சுட்ட பானை அது உடையமே தவிர ஈரப்பத நிலைக்கு போவது இல்லை. இன்றும் பல வகையான விஷயங்கள்
உள்ளன. ஆனால் ஒன்றொன்றாக விவாதிப்போம். சுட்ட பானை போன்ற விஷயமாக மனது மாறியவுடன் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப போவதில்லை. ஆனால் உடையும் வாழ்க்கையும் அவ்வாறு பலவித விஷயங்களை தாண்டி அதிக விஷயங்களை நாம் தாண்டி பக்குவப்படுத்திய பிறகு நாம் மீண்டும் பழைய நிலைக்கு போவது என்பது சாத்தியமல்ல. அது இறைநிலையை அடைந்துவிட்ட பிறகு இறைநிலைக்கு சமம். இறைவனை அடைந்துவிட்ட ஒரு நிலைக்கு ஒப்பிடப்படும். உடையக்கூடியது பாத்திரம், மண்பானை உடையக்கூடியது. உடைந்தவுடன் அது உபயோகப்படுத்த முடியாது. அது போலவே நாம் உடைந்து போவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கை மூச்சு உள்ளவரை கான்சியஸ்னஸ் இருக்கும் வரை அலைவ். தூங்கிட்டு இருக்கோம், தூங்குறோமா? இல்லை. யாராவது தொட்டு எழுப்புனா எழுந்துக்குவோம். கான்சியஸ்னஸ் இருக்கு. அங்க கண்ணை மூடி இருக்கும். அது என்ன ஸ்டேட்? அப்போ இப்போ தியானம் என்ன ஸ்டேட்டு, தூங்குறது என்ன ஸ்டேட்? தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம்? எப்போ தூங்குறீங்க, எப்போ தியான நிலையில இருக்கீங்க, எப்படி உணர்வீங்க? அது தியானம் செய்ய தூக்கம் வரும். ஏன்னா தூங்குற டைம் நம்ம மனத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் ஒதுக்கி வச்சுட்டு தூங்குறதுன்றதை தாண்டி சர்க்கடியன் ரிதம், பயாலஜிக்கல் கிளாக், அடுத்தது அன்றாட நடைமுறை வாழ்க்கை, அதுதான் ரொட்டீன். அப்புறம் உடல் உழைப்பு, இதெல்லாம் தூக்க நிலைக்கு நம்மளை உட்படுத்தக்கூடிய விஷயங்கள். தியான நிலைக்கு நாம் செல்லும் பொழுது ஏன் தூக்கம் வருகிறது? அங்கும் நாம் இது போன்ற இதே விஷயங்களை நாம் மனதை மிக மிக நீங்கள் கண்ணை மூடி அமரும் பொழுது முகம் இறுக்கமாகும், பற்கள் கிட்டிக்கொள்ளும், சில நேரம் தலை பாரமாகும். அது தங்களுக்கு மிக அதிகமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு இருக்கும் பொழுது இவ்வாறெல்லாம் நடைபெற சாத்தியம் உண்டு. சாதாரணமாகவே நல்ல மனநிலை உள்ளவருக்கு கூட கண்ணை மூடி அமர்ந்து தியானம் மேற்கொள்ளையில் முகம் இறுக்கமாகும். தியான நிலைக்கு செல்லும் பொழுது எல்லாவித சுத்தி இருக்கின்ற அனைத்து விதமான சத்தம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றாக நீங்கள் பிரித்து உணர வேண்டும். கண்ணை மூடுனப்போ என்னென்ன கேக்குறீங்க, சுத்தில என்னென்ன கேக்குறீங்க? சைக்கிள் ஓட்டுறது, ஏதோ ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டிட்டு போறது, இல்ல வண்டி போறது, இல்ல யாராவது ஏதாவது வித்துட்டு போறது, இல்ல ஏதோ ஒரு மழை பெய்யறதோ, மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. என்னென்னலாம். அப்புறம் ஒரு குயில் கத்துறது, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு குருவி கத்துறது. நீங்க அமர்ந்து உற்று நோக்கும் பொழுது எல்லா வித சத்தங்களையும் உணர முடியும். நீங்கள் ஒன்றொன்றாக எத்தனை சத்தம் என்னை சுற்றி இருக்கிறது என்று யாரும் எண்ண போவதில்லை. ஆனால் தியான நிலைக்கு உள் செல்லும் பொழுது ஒன்றொன்றாக நீங்கள் திரைகளை விலக்கி விலக்கி உள்ளே செல்ல வேண்டும். மனது என்ற திரைகள் மனதை சுற்றி உள்ள பல விஷயங்களை கடந்து உள்ளே செல்ல வேண்டியுள்ள விஷயமே தியானம். முதலில் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சத்தங்களை கடந்து
பிறகு தங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எவ்வாறாக இருக்கிறது. ஒரே ஒரே நேரத்துல எல்லாமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். பால் வச்சுட்டு வந்துட்டோமா, இல்ல அந்த ஃபைல் மெயில் அனுப்பிச்சிட்டோமா, இல்ல யாரோ தட்டுறாங்களா கதவை, இல்ல இந்த மாதிரி பல விஷயம் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம நாளைக்கு போயிட்டு இந்த மெசேஜ் அனுப்பணும், இந்த ஃபைல் க்ளோஷர் இருக்கு, இந்த ஹடில் இருக்கு, இந்த மீட்டிங்க்கு நான் வந்து போஸ்ட்போன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த நேரத்தில் இதை நிறுத்த முடியும்? when we are alive இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். சலனமற்ற அந்த நிலைக்கு போறது வந்து ரொம்ப நாள் எடுக்கக்கூடிய விஷயம். பக்குவம் அடைய அடைய ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் தள்ளிக்கொண்டே உள்ளே செல்லும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய சலனங்களை தாண்டி தங்களுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் என்ன நடக்கிறது, அப்புறம் என்ன இப்படி யோசிச்சுட்டே போகணும். அப்போ உங்களுக்கு உள்ளே என்ன மாதிரியான எண்ணங்கள் எனக்கு தெரியாது. உங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்கலாம். என்னுடைய எண்ணங்கள் வேறு, உங்களுடைய எண்ணங்கள் வேறு. ஆனால் ஒரு குரூப் கேட்டகரைஸ் பண்ணி ஒரு குரூப்பாக பண்ணோம்னா எல்லாருக்கும் ஒரே விதமான விஷயந்தான் இருக்கும். ஃபேமிலி, வேலை, ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் ப்ரொஃபஷன், பர்சனல், ப்ரொஃபஷ்னல். அதை தாண்டி நம்மளுக்கு உண்டான ஆசைகள் நிறைவேறாத, நிறைவேற்றப்படுமா என்று எண்ணக்கூடிய பலவித விஷயங்கள். இது மாதிரி ஒரு விஷயத்தையும் குரூப் பண்ணி ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து அதுக்குள்ள ஒன்னொன்னுத்தையும் சால்வ் பண்ணி உள்ள போகணும். அது மாதிரி போகும்பொழுது அது சுலபமாக இருக்காது. ஒரே டைம்ல எல்லாம் வந்து கச்ச கச்ச கச்சன்ட்டு ஒரே இடத்துல குவிறது. அதாவது எப்படின்னா, வண்டி போறது, சிக்னல் போட்டாங்க எல்லாம், அதாவது இப்போ 4 பக்கத்துலேயும் சிக்னல் மாறவே இல்லை அப்படின்ட்டு எல்லாமே நின்றுடும். அப்படியே எல்லா வண்டியும் எல்லா சைடும் நிற்கும், நாலாப்புறமும் நிற்கிறது. அது மாதிரி எல்லா எண்ணங்களும் அப்படியே ஜாம் ஆகி நிற்கும். அப்போ என்ன பண்ணும், மைண்டு இவ்வளோ அழுத்தத்துக்குள்ளாகும்போது சரி நான் தூங்குறேன், டயர்ட் ஆகிடுது. ஓகே அப்புறம் யோசிச்சுக்கலாம், எனக்கு தூக்கம் வருது. இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு டைரக்ஷன் இல்லை. யார் ஃபஸ்ட்டு வரணும், நீங்கள் போகணுமா, அவங்க வருவாங்களா, இல்லை இந்த சைடு வருவாங்களா, நடுவில் இருக்கிற நாலாப்புறம் ஒரு 4 பக்கம் ரோடு இருக்குது, நடுவில் லைட் போடாமல் டிராஃபிக் லைட்ஸ் எதுவுமே எரியலைன்னா நாலாப்புறமும் எல்லா வண்டியும் நிற்கும். அது மாதிரி நாலாப்புறமும் அப்படியே எல்லா தாட்ஸும் இருக்கும். எந்த சிக்னலும் கிடைக்காம எப்படி போடுறதுன்னே தெரியாது. எந்த டைரெக்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாமே நிற்கும். எல்லா விஷயங்களும் அப்படியே நிற்கும். ஸோ அந்த விஷயத்தோடையே நம்ம வந்து எல்லா நேரமும் வேலை செய்கிறோம். அந்த விஷயத்தோடையே இருக்கும் பொழுது தான் ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த விஷயத்தோடையே வேலை செஞ்சால் அதில் கிடைக்கிறது ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன், and there will be no concentration. இதில் என்ன புரிஞ்சுக்க முடியும்?
அப்போ எப்படி சால்வ் பண்ணி போகிறது? நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். யாரும் நம்மளோட லைஃப், நம்மளுக்கு உண்டான கடமைகள், நம்மளுடைய என்ன ஓட்டங்களை நாம் தான் சீர் செஞ்சு ஆண்டி போயிட்டே இருக்கோம், கடந்து செல்ல வேண்டும். அதுக்கு ப்ரையாரிட்டி எந்தெந்த விஷயங்களுக்கு கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும், எது அதுக்கப்புறம் செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எது இதெல்லாம் செய்யாமல் இருக்குது, எது இதெல்லாம் எப்போ செய்யணும், அது எத்தனை தடவை தள்ளி போட்டிருக்கு, இதுக்கு மேலே தள்ளி போடலாமா, மாதிரி பல விஷயங்கள். ஒரே ஒரு விஷயத்துக்கே இத்தனை இருக்கு. அப்போ உங்க மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை யோசித்து பாருங்கள். பல விதமான எண்ண ஓட்டங்கள். ஆகையால் அடுத்த செஷன் அதில் உங்களுக்கு எப்படி அடுத்த நிலைக்கு செல்வது, அதாவது முதலில் நேராக அமர வேண்டும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீ ஏன் நேராக அமர வேண்டும், ஏன் கையை இப்படி வச்சுக்கிட்டு பண்ண முடியுமா, இப்படி வச்சுட்டு பண்ண முடியுமா, இல்லை இப்படி வச்சுட்டு பண்ண முடியுமா, ஏன் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன் தியானம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஏன் கையை அப்படி வச்சுட்டு பண்ணணும், மாதிரி பல விஷயங்களே பேசுவோம். தாங்கள் நேராக அமரும் பொழுது முதுகு தண்டுவடம் நேராகும் பொழுது குண்டலினி சக்தி மேலெழும்புகிறது. இது எல்லாமே உண்டு. இது என்ன தனித்தனியா ஏதோ எல்லா விஷயத்தும் ஒன்னா பேசுறீங்க அப்படிலாம் இல்லை. உடம்பில் சக்கர அமைப்புகள் உண்மை. அதை எப்பவுமே ஆக்டிவா வச்சிருக்கும் பொழுது அதுக்கு கொடுக்கக்கூடிய நீங்க சீக்கிரமா அது உங்களோட மைண்டு கிளியர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. எப்பவுமே உடம்ப ஒரு உழைப்பு நிலையில ஒரு மெஷின் தான். அப்பப்போ சர்வீஸ் பண்ணி அப்பப்போ அதை கரெக்டா யூஸ் பண்ண அது வேலை செய்யும். அது போட்டுட்டு எனக்கு என்னென்ன இருந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் அதை எடுத்து இது ஓடலையே, இது சரியில்லை, இதுக்கு இப்படி அப்படி இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது அது எப்படி மெஷினுக்கு எப்படி அதேதான் உடம்பு இருக்கும். எல்லா பகுதியும் எல்லா விதமான பகுதியும் ஆக்டிவ் என்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட ஏதேனும் அசைத்து கொண்டு இருக்க வேண்டும், அசைய வேண்டும். எல்லாம் டெட். எதுவும் எந்த ஒரு உடல்நிலையை எந்த வித விஷயத்திற்கும் உபயோகப்படுத்தாமல் உண்ண உறங்க இது போன்ற நிலையில் இருப்பது இறந்த ஒரு விஷயத்திற்கு சமம். இறந்த பின் என்ன நடக்கும்? இறந்த ஒரு விஷயம் ஓட போகிறதா, நடக்க போகிறதா, கை காலை அசைக்க போகிறதா, தலையை திருப்ப போகிறதா, குனிந்து நிமிர போகிறதா? வைட்டல் எனர்ஜி எங்கிருந்து வரும்? வைட்டல் ஸ்டாமினா. எதற்கு அதெல்லாம் தேவை? ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்வதற்கு எதற்கு அதெல்லாம் தேவை?
அப்படி என்பவர்களுக்கு உள்ளிருக்கும் உறுப்புகள் கொடுக்கும் விஷயம் இதுதான். நாங்களும் வேலை செய்வதை நிறுத்தி விடுகிறோம், நீங்களும் அமர்ந்தே இருங்கள், நாங்களும் உள்ளே அமர்ந்திருக்கிறோம், வேலையை நிறுத்தி விடுகிறோம் என்று சில உறுப்புகள் செயலிழப்பது இதனால்தான். தொடர்ந்து உடம்பு உழைப்பில் இருக்கும் பொழுது மன சவுண்ட் பாடி அண்ட் சவுண்ட் மைண்ட், சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடி கஷ்டம். அது அப்புறம் ஃபஸ்ட்டு சவுண்ட் பாடி, அப்புறம் சவுண்ட் மைண்ட். நேராக உட்கார்றதுக்கு உங்களுக்கு உடம்பு முடியணும். நேராக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக நேராக ஷோல்டரை வந்து கூன் போடாமல் குறுக்காம விரிந்த நிலையில் வைத்து முதுகு தண்டுவடத்தை நேர் நிறுத்தி தலையை நேராக வைத்து கைகளை மடித்தோ அல்லது சின் முத்திரையோடு அமர்ந்து தியானம் செய்வதற்கு முதலில் நல்ல உடம்பு வேண்டும். எனக்கு சைனஸ் என்ற ஒரு விஷயம், அதிகப்படியாக நான் பாதிப்புக்கு உள்ளான விஷயங்களில் சைனஸும் ஒன்று. சைனஸ், அதற்கான காரணத்தை நானே கண்டறிந்தேன். அடிக்கடி தலை குளித்துவிட்டு நீளமான அடர்த்தியான அந்த முடியை காய வைக்க நேரம் இல்லாது அந்த ஈரத்துடன் இருந்த பொழுதெல்லாம் நான் அந்த சைனஸ் என்ற விஷயத்திற்கு உள்ளாகினேன். தலையில ஊட்டம் இருக்குமா? எங்க இந்த தலையில ஊட்டம் இருக்கு? எப்படி தண்ணி இங்கெல்லாம் வந்து சேரது? எல்லாம் இது ஒரு அறிவியல், மருத்துவ அறிவியல். மூச்சு பிரச்சனை என்பது சைனஸ் உள்ளவர்களுக்கு மிக கொடுமையான விஷயம். தலைபாரமாகும், குனிந்து படிக்கக்கூடிய சக்தி இருக்காது. குனிந்தால் தலை வலிக்கும் பொழுது எப்படி படிப்பீர்கள்? எப்படி எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது போன்ற தங்களுடைய பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று ஆராய வேண்டும். மூச்சு பயிற்சிக்கு மிகவும் முக்கியமானது மூச்சு விடுவதற்கான விஷயங்களில் தங்கு தடை இல்லாமல் இருப்பது. அதை சரி செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கென்று சில பிரத்யேக பயிற்சிகள் உள்ளன. அதை முதலில் உங்களுக்கு உடலில் உண்டான குறைபாட்டை முதலில் கண்டறிந்து சரி செய்து உடம்பை வலுவாக்கி பின்பு தியானம் செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலும் பிராக்டிஸ் பண்றதுக்காக தியானம் பண்ணணும். பிராக்டிஸ் பயிற்சி என்பது எப்படியும் நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது, சின்ன குழந்தை ஒரு 4 வயசு குழந்தை கிட்ட என்ஜினியரிங் புக்கு கொடுக்கறது இல்லை. நீ இதை படி, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் கொண்டு போய் 4 வயசு குழந்தைங்கிட்ட கொடுத்த அது ரொம்ப அரிது. ஏதோ ஒரு பில்லியன்ல ஒரு குழந்தை அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது படிக்கும். எல்லாம் ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்து, பேசிக் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் ஒன்னா சொல்லி கொடுத்து அதுக்கான விஷயத்த தான் வச்சிருக்காங்க. படிப்படியா மேல அப்புறம் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ உங்களுக்கு சொல்லித்தராங்க. நேரம் எடுத்தோடனே டிரான்ஸ்கிரஷனு, ப்ராபபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர மாதிரி படிப்படியான நிலை தியானம்.
2 நாள்ல வரல, ஒரு வாரத்துல வரல, ஒரு மாசத்துல வரல. அப்படி ஒரு மாசத்துலயே நீங்க அதுக்கு உண்டான ஒரு பலனை நீங்க உங்களால கண்டு உணர முடியும். உங்களுடைய செயல்களில் உணர முடியும். பதட்டம் இன்றி ஓரளவு நிதானத்துடன் செயல்களையும் தங்களுடைய வாழ்க்கை முறையும் மாற்றி உள்ள ஒரு விஷயத்தை உங்களால் கண்டறிய முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன படிக்கிறோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன படிக்கிறோம், ஃபிஃப்த்தில் என்ன படிக்கிறோம், செவன்த்தில் என்ன படிக்கிறோம், இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா படிக்கிறோம். 12th வரும்போது அதை விட அதிகமாக படிக்கிறோம். காலேஜ் போகும்போது அதை விட அதிகப்படியான விஷயங்களே படிக்கிறோம். காலேஜில் படிக்க வேண்டிய விஷயத்த யாரும் 4th ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட கொடுக்கறது இல்லை. அது மாதிரி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட காலேஜ் விஷயத்த கொடுக்குற மாதிரி தியானம் எனக்கு இன்னைக்கே வந்துடணும்னு நினைக்கக்கூடாது. படிப்படியாக நீங்கள் ஒரு விஷயத்தையா தாண்டி உள்நோக்கிய பயணம். பல வகையான ஆசான்கள், பல வகையான பெரிய சான்றோர்கள், ஆன்றோர்கள், மிக கற்றுணர்ந்த ஞானிகள் பல விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பதஞ்சலி சூத்ராஸ் எழுதியிருக்காரு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவான விஷயங்கள். அதற்கு உண்டான விஷயங்களே அத்தனை விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கும் பொழுது நாம் அதில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறாரு? இதுவரையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் நான் என்ற விஷயத்தை நான் யாருக்குமே புரிய வைக்க முடியாது. என்னாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது. Can you define yourself? Can you tell about yourself? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நான் படித்தது அதுதான் நீயா? நான் வேலை செய்தது அதுதான் நீயா? என்ன நீ என்பது என்ன? இதை நீங்கள் எப்படி அறிவிக்க முடியும்? என் பெயர் என்பது நானா? என்னுடைய அடையாள அட்டை நானா? என்னுடைய நாடு என்பது நானா? என்னுடைய வீடு என்பது நான் என்பது எப்படி சொல்வீர்கள்? நானாகிய என் பெயரை சொன்னால், நானாகிய கிருத்திகா, இது நான் எப்படி ஒத்துக்கொள்வீர்களா? நானாகிய கிருத்திகா, அப்புறம் நான் இதை படித்தேன், அப்புறம் இங்கு வேலை செய்தேன், அப்புறம் உங்களுடைய பயோடேட்டா நீங்களா? அவ்வளவுதானா? அடக்கிவிட முடியுமா? உங்களுக்குள்ள உங்களால் உணரப்படும் நீங்கள் யார்? அதற்கு தானே இத்தனை விஷயங்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். யோகம் கற்று உணர்ந்த ஞானிகள், விவேகானந்தா என்று சொல்லும் பொழுது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொல்லும்பொழுது அவர்கள் எத்தனை அற்புதமான பெரிய விஷயங்களை எளிமையாக, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை போய் படிக்கிறீங்க? 3 விஷயம் இருக்கு. கர்மயோகம், ராஜயோகம், இது மாதிரியான விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். செய்யற வேலையே திறம்ப, அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற புத்தா கான்செப்ட் அங்கதான் சொல்றாங்க. செய்யறத மைண்ட்ஃபுல்னஸோட பண்ணு, அது ஒரு தியானம். அதேதான் நம்மளுடைய நாட்டுல இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. புத்தருக்கு முன்னாடி வந்த விஷயங்களும் அதை நிறைய சொல்லிவிட்டு
சென்றிருக்கின்ற நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதில் பல வகையான விஷயங்களை சேர்த்துள்ளதால் புரியாத வகையில் இருக்கும். அதை தெளிவாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மிகப்பெரிய ஞானிகளும் விவேகானந்தர் போன்ற அறிவு ஜீவிகளும் எளிமையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். செய்கிற வேலையை திறம்பட செய்தால் அதுவே யோகம். என்ன செய்யறோன்றத உணர்ந்து செய்யணும். எதை வேணா செய்யறது யோகம் இல்லை, அது தவறு. சரி தவறு என்பதை உணரணும். சரியானவற்றை செய்ய வேண்டும், சரியானவற்றை சரியாக செய்ய வேண்டும். சரியானவற்றை சரியாக செய்வதற்கு சரியான மனநிலை வேண்டும். சரியான மனநிலை வேண்டும் எனில் சரியான உடல்நிலை வேண்டும். உடல்நிலை மனநிலை ஒருமுகப்படுத்துவதற்கு தியானம் வேண்டும். வெறும் வேலை மட்டும் செஞ்சுட்டா இப்ப தியானமா? வேலையா செஞ்சுக்கிட்டு இருந்தா அது ஒரு தியானம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன மெஷினுக்கும் உனக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? அதுல ஒண்ணு போட்டா வெளியில வர்றது, அதோட வேலையை பண்ணிட்டு நிறுத்தினா நின்று ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆஃப் ஆயிடுது, அவ்வளவுதான். அது மாதிரி நீங்களும் காலையிலேருந்து சாயங்காலம் வரலையும் ஏதோ ஒரு வேலை கண்டினியூஸா பண்ணிட்டு உடம்பு டயர்டாயிடுது, ஆஃப் ஆயிடுது, சாப்பிட்டு தூங்குறோம். இது தியானமான்னு கேட்டா அதுவுமே தியானம். யாரையும் நீங்க துன்புறுத்தாத வகையில் அது தியானமே. தங்களுடைய செயல்கள், எண்ணங்களும் செயல்களும் யாரையும் துன்புறுத்தாமல், தங்களையும் துன்புறுத்தாமல், தங்களுக்கு நன்மை விளைவித்தால், அடுத்தவர்களுக்கும் நன்மை விளைவித்தால் அதுவே தியானம். அத்தகைய தியானமும் செய்யலாம். கண்டினியூஸா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க அதுதான் ஒரு விஷயமா எடுத்துப்பாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் அது மட்டும் தேவைப்படுவதில்லை. அதுதான் முக்கியமான விஷயமே. அதுதான் சரி, நான் வேலையே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த வித ஆசாபாசங்கள், எந்த விதமான வெளி உலக தொடர்பும் தேவையில்லை, நான் இதையே செய்து கொண்டிருக்கிறேன் கண்ணும் கருத்துமாக, அப்படி என்றால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விடக்கூடிய விஷயம். அது இன்ட்ரோவர்ட்ஸ் அவர்களுடைய விஷயம். அது இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாம் இப்போ பிரச்சனையில மாட்டிப்பாங்களா அப்படின்றது அர்த்தம் இல்லை. பட் அவங்க வேலையை பார்ப்பாங்க. எனக்கு என்னன்ட்டு யார் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் என் வேலை செய்கிறேன், எனக்கு என் வேலை முக்கியம். ஆனால் நாம் வெளியுள்ளவுடன் தொடர்பு கொண்டு உள்ளோம். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். We are verbunden. மன்னிக்கவும், ஜெர்மன் வந்து விட்டது. We are all connected. 5 விஷயங்கள், 5 புலன்கள், பஞ்ச பூதங்கள், 5 புலன்கள், கனெக்ஷன், எல்லாவற்றுக்குமான தொடர்பு உள்ளது. நம்ம ஒரு மோஷன்ல இருந்துட்டு இருக்கோம், கண்டினியூஸா போயிட்டே இருக்கோம். எங்க போறோம்னு உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம எல்லாம் உறைந்து போய் விடுவதில்லை. இட்ஸ் மூவிங். நீங்க எழுந்துக்கலனாலும் நாளைக்குன்றது வருது, தூங்குனாலும் வருது, எழுந்துக்கலனாலும் வருது, சாப்பிட்டாலும் வருது, சாப்பிடலனாலும் வருது. அந்த நாளை என்பது என்ன? காலம் என்பது என்ன? அதிகப்படியாக தங்களை குழப்பத்திற்கு உள்ளாக்க விரும்பவில்லை. மிக சம்மரைஸ் செய்து சொன்னால், தங்களுடைய மனது
வெளியிலிருந்து வருகின்ற சீற்றங்களுக்கு வெளியிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், உள்ளிருந்து உண்டாகக்கூடிய எண்ண அலைகள் மற்றும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இருந்து பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்களிலும் உள்ள ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் சரியாக செயல்பட வேண்டுமெனில் சரியாக அதை பராமரித்து முறையாக சீர்படுத்தி முதலில் உடலை சரிப்படுத்தி அடுத்தது மனப்பயிற்சிக்கு செல்ல வேண்டும். பின்பு இதை பற்றி பேசுவோம். தங்களுடைய நேரத்திற்கு நன்றி. வணக்கம்.